மாண்புறு செய்தாய் கோலோச்சி மதுரை அரசாளும் மீனாட்சி மாண்புற செய்தாய். காலை நேர கதிரவன் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காலை நேர கதிரவனில் 5 மணி 40 நிமிடம் பிரித்தானியாவில் இணைய ஐரோப்பிய நாடுகளில் 6 மணி 40 நிமிடம் தொடர்ந்து நற்சிந்தனையோடு இணைந்து கொள்ளலாம். இன்றைய தினம் நற்சிந்தனையாக உங்களுக்கு வித்தியாசமான ஒரு அம்சம் வர இருக்கின்றது. இன்றைய நற்சிந்தனையை வழங்குகின்றார் ரத்தோஸ்ரீ குருஜி ராஜஜோக தியான நிலையம் மலேசியாவிலிருந்து இந்த நற்சிந்தனை வழங்கப்படுகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நற்சிந்தனையோடு நற்சிந்தனையை வழங்குகின்றார் ரத்தோஸ் ஸ்ரீ குருஜி ராஜஜோக தியான இயக்கம் மலேசியாவிலிருந்து. முதலில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நீங்க மகிழ்ச்சியாக வாழ்கின்றீர்களா, அல்ல மகிழ்ச்சியற்ற நிலையில் வாழ்கின்றீர்களா, துன்பகரமான வாழ்க்கையில் வாழ்கின்றீர்களா, பல பிரச்சனைகளுக்கு இடையில் வாழ்கின்றீர்களா, அல்லது உங்களை நீங்க நினைக்கின்றீர்களா நான் இங்கே அழகாக இருக்கின்றேன், அல்லது அழகற்ற நிலையில் தான் வாழ்ந்துவிட்டு யார் பார்த்தாலும் என்னை இப்படித்தான் நினைக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இப்பொழுது உள்ள வாழ்க்கைக்கு இதற்கு மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, துன்பகரமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எந்த நிலையில் நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இதற்கு பல காரணங்களை நினைப்பார்கள், பல காரணங்களை காட்டுகின்றார்கள். முதலாவதாக என்ன சொல்லணும்னு சொன்னா இறைவனை சொல்வார்கள். இறைவன் என்ன படைச்சிட்டாரு, இந்த மாதிரி என் தலையில எழுதிட்டாங்க, அதனாலதான் நான் இப்படிலாம் என்னோட வாழ்க்கை அமைஞ்சு போய்விட்டது என்று சொல்லுவார்கள். அடுத்தபடியாக என்ன சொல்லுவாங்க, என்னோட கிரகங்கள்லாம் அப்படி இருக்கு, எனக்கு எப்ப பார்த்தாலும் சனீஸ்வரர் பிடிச்சிக்கிறாரு, சனீஸ்வரர் போனா ராகு வந்துடுறாரு, ராகு போனா அப்புறம் கேதுவோட ஆட்சி வந்தது, இப்படி ஏதாவது கிரகங்கள் மேல் பழிய போட்டுக்கொண்டே அப்படியே அவர் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சில தீய சக்திகளால் நான் பாதிக்கப்படுகின்றேன் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். சரி, இவைகள் அனைத்துமே நான் உண்மையாக இருக்கலாம் அல்ல இல்லாமல் இருக்கலாம். இவைகளை நாம் தற்சமயத்துக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு இங்க மனதின் அடிப்படையிலே என்ன சொல்ல வருகின்றார்கள், அதாவது மன தத்துவ ரீதியாக சைக்காலஜி மூலமாக இங்க என்ன சொல்ல வருகின்றார்கள் என்று பார்ப்போமானால், நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு, வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் தான் முழுக்க முழுக்க காரணமாக இருக்கின்றோம் என்பதை ஆதாரபூர்வமாக வெட்ட வெளிச்சமாக எடுத்து சொல்கின்றார்கள் மன தத்துவ மூலமாக. இது எப்படி என்றால், மன தத்துவம் என்று சொல்லும் பொழுது 2 சொல் அங்கே சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் ஒன்றுதான். மனம், மன தத்துவம், மனதின் உண்மை, மனம் எப்படி ஒரு இடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போம். இந்த மனம் என்று சொல்லும் பொழுது முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒவ்வொரு மனிதராக பிறந்தவர்கள் அனைவருமே உடல் உறுப்புகள் முதலில் எல்லாமே சரியான முறையிலே, ஒழுங்கான முறையில் இருக்க வேண்டும். அது மிக மிக மிகப்பெரிய ஒரு விஷயம். முதலில் நம் உடல் உறுப்புகள் அனைத்தும் குறை இல்லாமல் பிறப்பது, குறை இல்லாமல் இருப்பது ஒன்று. அடுத்த நிலையில் நாம் உடலில் இருக்கக்கூடிய ஐம்புலன்கள் சரியாக இருக்க வேண்டும். ஐம்புலன்கள், இந்த ஐம்புலன்கள் என்று சொல்லும் பொழுது கண், காது, மூக்கு, வாய், தொடும் உணர்வு, இவைகள் சரியான முறையில் நமக்கு இருக்க வேண்டும். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை விட முக்கியமாக குறை இல்லாமல் இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா புலன் உறுப்புகள். புலன் உறுப்புகள் சொன்னா நம்ம காதுக்கு பின்னால இருக்கக்கூடிய, இப்ப காதுன்னு சொன்னா வெறும் காது, 2 காது இருப்பதனால் நாம் பேசுவதை நம்ம கேட்கிறோம், கேட்டது மூளைக்கு எடுத்து செல்கின்றது என்று நாம் நினைக்கின்றோம். வெறும் காதின் அமைப்பை மட்டும் வைத்துக்கொண்டு அது நடைபெறுவதில்லை. காதுக்கு பின்னால் உறுப்பு என்ற ஒரு நிலை இருக்கிறது, புலன் உறுப்பு. அந்த அவைதான் நரம்பு இயக்கத்தின் மூலமாக மூளைக்கு கொண்டு செல்கிறது. அதே போல் நாம் நாக்கின் மூலமாக சுவையை எடுத்துக்கொண்டு போவதும், நாம் சுவாசிக்கக்கூடிய மூக்கின் மூலம், இவைகள் பின்னணியில் புலன் உறுப்புகள் செயல்பட வேண்டும். சிலருக்கு 2 காதுகளும் நல்லா தான் இருக்கும், வெளியே பார்த்தா 2 காதுகள்லாம் நல்லா தான் இருக்கு, பார்க்க காதுகள், ஆனா ஒரு 2 காதுமே கேட்காது. புலன் உறுப்புகள் அங்க செயலிட்டு இருக்கும். அது மாதிரி சிலர் கண்ணு திறந்து தான் இருப்பாங்க, பார்த்தா அவர் கண்களுக்கு தெரியாது. கண் உறுப்பு, அந்த புலன், கண்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த புலன் உறுப்புகள் செயல்படாது. நரம்பு இயக்கங்கள் அங்கே முறையாக இயங்குவது கிடையாது. அவன் கண் பார்வை இல்லாமல் போய்விடும். இந்த மாதிரி இந்த உடல், அடுத்து நம்மளுடைய
ஐம்புலன்கள், புலன் உறுப்புகள், அதன் பிறகு பிரெயின், நம்மளுடைய மூளை. மிக மிக முக்கியமான ஒரு இதை அடுத்து மிக உயர்ந்த நிலையிலே செயல்பட்டு கொண்டிருப்பது பிரெயின், மூளை. இந்த மூளையை வைத்துக்கொண்டு சயின்டிபிக்காக அதாவது ரைட் லெப்ட் பிரெயின் என்றெல்லாம் சொல்கின்றார். இங்கே நம் மனம் என்ற நிலையில நான் இங்கே விளக்கம் கொடுக்கின்றேன். மூளைக்கும் மனம் என்ற நிலைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, மனம் என்றால் என்ன அப்படின்று நாம் மிக சுருக்கமாக, ரொம்ப விரிவாக நான் இங்கே சொல்லிக் கொண்டு வரவில்லை, மிக சுருக்கமாக புரியும் அளவிற்கு இதை புரிந்து கொண்டால் போதும். இதற்கு மேல நம்ம மன தத்துவத்தை எல்லாம் படிச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை அந்த பேசிக் அடிப்படை விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டாலே போதுமானது. உங்களுக்கு உங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம், சுலபமாக இருக்கும். அடுத்து மூளையை விட பலம் வாய்ந்தது மனம், ஆழ் மனம். ஆழ் மனதை விட சக்தி வாய்ந்தது யோக சக்தி. அதைத்தான் ஆத்ம சக்தி என்று சொல்கின்றோம், குண்டலினி சக்தி என்று சொல்கின்றோம், இறைவனால் அளிக்கப்பட்ட சக்தி. இது ஒன்றுக்கொன்று தொடர்புள்ள நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆழ்மனம் என்று சொல்லும் பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய எந்த சிந்தனையாக இருந்தாலும் இந்த ஆழ்மனதை முதலில் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. மனதை மனம் என்றால் ஒன்றுதான், ஆனால் அது விளக்கத்திற்காக இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வெளிமனம், மற்றொன்று உள்மனம். இந்த வெளிமனம் என்று சொல்லும் பொழுது நனவு மனம் என்றும் சொல்லலாம். நனவு மனம்னா இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், வெளியிலே நீங்கள் பார்த்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருப்பதெல்லாம் வெளிமனத்தின் செயல்பாடு என்று சொல்லலாம். ஆழ்மனம் என்பது நமக்குள்ளே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனம். இந்த ஆழ்மனதின் செயல்பாடு, ஆழ்மனம் மிக மிக சக்தி வாய்ந்தது. ஆழ்மனம் என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது. இந்த ஆழ்மனதிற்கு அறியாத விஷயங்களே கிடையாது. வெளி மனதில் என்னென்ன பதிவாகிறதோ அவைகள் அனைத்துமே ஆழ்மனதிற்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல ஆழ்மனதில் நமக்கு பதியக்கூடிய பதிவுகள் அனைத்துமே வெளிமனதுடன் தொடர்பு கொண்டு இருக்கிறது. ஆக இந்த மனம் என்பது ஒன்றுதான், ஆனால் அதை இரண்டாக பிரிக்கப்பட்டு நாம் பேசும்பொழுது, விளக்கம் சொல்லும் பொழுது இரண்டாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுகிறது என்றால், ஒரு கடலில் இருக்கக்கூடிய ஒரு கடலை எடுத்துக்கொள்வோம், மிக கடலில் இருக்கக்கூடிய ஒரு பாறைக்கல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே. அங்கே வெளியிலிருந்து நீங்க பார்க்கும்பொழுது மேல் மட்டத்தில் ஒரு சிறு அளவு தெரியும், ஆனா முக்கால்வாசி உள்ளே இருக்கும் தண்ணிக்கு. இதை தடுத்து நிற்பது, அதை இரண்டாக பிரித்து காட்டுவது தண்ணீர். அதே போல்தான் மனம், வெளிமனம் ஆழ்மனம் இரண்டும் ஒன்றுதான். அதை பிரித்து வைத்திருப்பது, நாம் தடுத்து வைத்திருப்பது மனம் என்ற ஒரு நிலைதான். அவ்வளவுதான். வெளிமனம் ஆழ்மனம், நம்மளுடைய எண்ணம் தான் அதை பிரித்து வைத்திருக்கிறது, வேற எதுவுமே கிடையாது. அன்ற மனம் என்பது ஒன்றுதான். சரி, இந்த ஆழ்மனதை பற்றி நாம் அறிந்து கொண்டால் நாம் வாழ்க்கையிலே, நாம் இப்பொழுது வாழக்கூடிய வாழ்க்கைக்கு முக்கிய காரணமாக நாம் தான் இருக்கின்றோம் என்பது தெரிய வரும். இறைவன் உண்மைதான், இறை சக்தி என்பது உண்மைதான், இறை வழிபாடு, நம்பிக்கை, கிரகங்கள், அதெல்லாம் பிறகு பார்ப்போம். முதலில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய செயலுக்கு, நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய பாதிப்புக்கு நாம் எந்தெந்த வகையெல்லாம் காரணமாக இருக்கின்றோம் என்பதை தெரிந்து அவைகளை நாம் அகற்றி கொண்டால் சிறப்பாக இருக்க முடியும், சிறப்பாக வாழ முடியும். இந்த ஆழ்மனம் என்பது எப்படி என்று சொன்னால், நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கும்போது உங்கள் நேரடியாக அந்த விஷயம் உங்கள் மூளைக்கு போகிறது. மூளைக்கு சென்று உங்க பிரெயினுக்கு போது, அங்கிருந்து யோசித்து ஒரு முடிவு எடுத்தவுடன் ஆழ்மனம் அதை வாங்குகிறது. இந்த ஆழ்மனதிலிருந்து அந்த விஷயமாகப்பட்டது பிரபஞ்சம் என்ற நிலைக்கு போகிறது. பிரபஞ்சத்துக்கு போய் நமக்கு தேவையான விஷயங்களையும் எண்ணங்களும், நமக்கு என்ன வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமோ அவைகள் அனைத்துமே இந்த ஆழ்மனதின் மூலமாக வெளியே சென்று இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு பல விஷயங்களை நமக்கு மீண்டும் இங்கே நமக்கு கொண்டு வருகிறது. குறிப்பிட்ட காலங்களில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்குள் கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த ஆழ்மனதிற்கு உண்டு. ஆனால் இங்கே இந்த ஆழ்மனதோடு நம்ம நிறுத்தும் பொழுது தான் அந்த சைக்காலஜி என்று சொல்லப்படுகின்ற பல பயிற்சிகள் எல்லாம் இந்த ஆழ்மனதோடு முடிந்து விட்டது. அந்த விஷயம் எல்லாமே ஆழ்மனது அடிப்படையில் தான், அனைத்து உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளும் ஆழ்மனதின் அடிப்படையில் தான் நடக்கிறது. ஆனால் இங்கே அதற்கு மேலும் யோக சக்தி என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது
இந்த ஆள் மனதை மட்டும் நாம் வைத்து நாம் செய்யக்கூடிய பயிற்சியின் மூலமாகவும் அல்லது யோக சக்தியின் மூலமாக துணை கொண்டு செல்வதற்கும் உள்ள வேறுபாடு, வித்தியாசங்கள் என்ன டிஃபரண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, யோக சக்தி மூலமாக நடைபெறக்கூடிய விஷயங்கள் மிக சுலபத்தில், அதாவது ஆள் மனதை பயன்படுத்தி செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே சயின்டிபிக்கா சைக்காலஜி முறையாக செய்யக்கூடிய அனைத்தையுமே இந்த ஆள் மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இந்த யோக சக்திக்கு இருக்கிறது. யோக சக்தியோட துணை கொண்டு நீங்க செய்வோம் மிக சுலபத்திலே மிக விரைவிலே நீங்கள் அதை செய்ய முடியும். உதாரணத்துக்கு ஒரு சைக்காலஜி படிச்சவங்க ஒரு ஆள் மனதை பயிற்சி செய்யறாங்கன்னு வைங்க, அவர்களோட நீங்களும் இருவரும் உட்கார்ந்து நீங்க அதே விஷயத்தை உங்களுக்கு செய்றீங்க அவங்களும் செய்றீங்கன்னா, அவங்க ஒரு 100 நாள் தக்கெட் பண்றதை நீங்கள் முடிந்த அளவு ரொம்ப ஸ்பீடா பண்ணா கூட, ஆக லேட் ஆனா கூட ஒரு 21 நாள்லயே அது சக்சஸ்ஃபுல் பண்ணக்கூடிய நிலையை உங்களுக்கு உருவாக்கும். அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. யோக சக்தியின் மூலமாக ஆள் மனதின் செயல்பாட்டை நாம் ஆள் மனதை பயன்படுத்துவதும், யோக சக்தியோடு அது இணங்கி அது ஒன்று கலந்து செயல்படக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு ஃபாஸ்டா செயல்படும். அதற்கு நிறைய விளக்கங்கள் சொல்லலாம், எவிடன்ஸா சொல்லலாம், அதுக்கு ஒரு ஆதாரபூர்வமாகவே சொல்லலாம். அது அதை பற்றி நம்ம பேச போனோம்னா அப்படியே நீண்டு கொண்டே போகும், அது டைம் இருக்காதுங்க. இப்பொழுது நான் மிக மிக சுருக்கமாகவும் அதே நேரத்தில் ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே, ஓரளவு உங்களை பற்றி புரிந்து கொண்டால் போதும் என்ற நிலையிலே இங்கே நான் இதை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே, அதனால நேரடியாக இந்த விஷயத்துக்கு வரும். அதை விட்டு பிறகு அதை பற்றி அப்படி வாய்ப்பு கிடைத்தால் நான் அதை பற்றி மீண்டும் வித்தியாசங்களை பற்றி நம்ம சொல்லலாம். அடுத்து தொடர்ந்து பயிற்சிக்கு போவதற்கு முன்பாகவும் அல்ல பயிற்சி அடுத்தடுத்து பயிற்சியிலே அதை பற்றி பார்ப்போம். சரி, இப்பொழுது மூளைக்கு நம்ம போகிறது. நம்ம எந்த சிந்தித்து கற்பனை செய்து நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்க முடிவு பண்ணவுடன் உங்கள் ஆழ்மனம் வாங்குகிறது. ஆழ்மனம் வாங்கி அதை இப்ப இங்கே பயிற்சி யோக சக்தியின் மூலமாக அது ஒன்று கலந்த நிலையிலே அது செயல்படும். நீங்க என்ன தேவைப்படுகிறதோ என்ன விரும்புகின்றீர்களோ அவைகளை உங்களுக்கு பெற்று தருவதற்கு இறைவன் அருளால் இந்த ஆழ்மனம் உங்களுக்கு அந்த நிலையை உருவாக்குகிறது. இதுதான் ஒரு விஷயம். சரி, ஆழ்மனம் என்பது என்னன்னு சொன்னீங்கன்னா, நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் எப்பொழுது ஆழ்மனத்துக்கு போய்விட்டதோ, மனம் என்று அப்புறம் அதை பற்றி நம்ம பார்ப்போம். மனம் சொல்றாரு, அது என்னதான் அப்படின்றது ரொம்ப பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அது புரியாத நிலையில் இருக்கு. அதை பற்றி நான் சொல்கின்றேன். எப்பொழுது நீங்க சிந்தித்து ஒரு முடிவு பண்ணுகின்றீர்களோ அப்பொழுதே ஆழ்மனம் வாங்கி விட்டது என்றால், அதன் பிறகு இந்த ஆழ்மனதுக்கு சென்ற பிறகு உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய கருத்து, உங்களுடைய திட்டம், உங்களுடைய முடிவு மாற்றப்படாது. ஆழ்மனதுக்கு சென்றுச்சோ அது என்ன நீங்க ஆழ்மனதுக்கு சென்றுச்சோ அதை அப்படியே அதை நடத்தி வைப்பதும் வெளிப்படுத்துவதுதான் ஆழ்மனதின் செயல்பாடு. பிரெயினுக்கு மட்டும்தான் சிந்தித்து ஆராயக்கூடிய தன்மைகள் அனைத்துமே இருக்கிறது. நல்லவை கெட்டது ஆராயக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய அனைத்துமே பிரெயின்ல இருந்து தான் நடக்குது, மூளையின் மூலமாக தான் நடைபெறுகிறது. ஆனா ஆழ்மனதில் அது நடைபெறாது. ஆழ்மனம் எல்லா விஷயத்தையும் வாங்கி கொள்ளும், வாங்கி கொண்டு அது சமயம் பார்த்து அதை வெளிப்படுத்தும், சமயம் பார்த்து அது அந்த நிலைகளை உருவாக்கும். இதுதான் ஆழ்மனதின் செயல்பாடு. சரி, மனம் என்பது என்ன? இவ்வளவு நேரம் மனம் என்று வந்தோம் அல்லவா? இந்த மனம் எங்கே இருக்கிறது? மனம் என்றால் என்ன? இந்த மனம் எங்கே இருக்கிறது என்று ஒரு சிறு விளக்கத்தின் மூலமாக நாம் இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது குரு பேசிக் கொண்டிருக்கின்றேன், எல்லோரும் அதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். குரு என்ன பேசுறேன்றதை நீங்கள் கவனம் செலுத்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில எங்கிருந்தோ யாரோ உங்களை கூப்பிடுகின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம், அல்லது ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது, ஒரு மணி சத்தமோ ஒரு சங்கின் சத்தமோ ஏதோ ஒன்று கேட்கிறது. நீங்க குரு கிட்ட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அந்த சத்தமும் உங்கள் காதுக்கு எட்டுகிறது. கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, அந்த சத்தமும் உங்க காதுல விழுகிறது. அந்த ஓசையும் புலன்கள் வழியாக காதில் விழுகும் போது புலன்கள் வழியாக உங்க மூளைக்கு செல்கின்றது, மூளையில் தெரிவிக்கிறது இந்த மாதிரி ஒரு சத்தம் வெளியில் இருந்து வருகிறது என்று. ஆனால் எந்த ஒரு மாற்றமும் உங்களிடத்தில் இல்லை. நீங்கள் உங்கள் கவனம் முழுதும் என்னிடத்தில் தான் இருக்கிறது. நான் என்ன பேசிக் கொண்டிருக்கேன்னா அதில் தான் உங்கள் கவனம் முழுதும் இருக்கிறது. அந்த ஓசையை பற்றியான அதில் எந்த ஒரு கவனமும் உங்களால் செலுத்த முடியவில்லை, செலுத்தவும் இல்லை. அப்ப ஏதோ ஒன்று அங்க குறைகின்றது, ஏதோ ஒன்று அங்க தேவைப்படுகிறது, ஏதோ ஒன்று இங்கே இருக்கிறது குரு பேசிக் கொண்டு இருக்கிற இடத்தில். அப்ப அந்த ஒன்று குறைவதுதான் மனம் என்ற நிலை அங்கே இல்லை. அந்த மனம் என்ற நிலை அந்த ஓசை உன் காது கட்டும் பொழுது மனம் என்ற நிலை அங்கே இல்லை.
ஆனா குரு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்க கவனம் முழுதும் இங்கே இருக்கிறது. மனம் என்ற ஒரு நிலை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் மனம். மனம் என்றால் நம்ம லயப்பட்டு, எங்கே நம்ம லயப்பட்டு சிந்தித்து ஒரே மனதோடு அங்கு செயல்பட, ஒரே எண்ணத்தோடு செயல்பட்டு அங்கே மனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் வெளியில் இருந்து வந்த விஷயங்களை நாம் மனது மூளைக்கு எட்டியும் அதை பற்றியான கருத்து கிடையாது, எண்ணம் கிடையாது, அதை பற்றி சிந்தனை எதுவுமே இல்லை. அப்ப மனம் ஒன்று, மனம் என்ற ஒன்று அங்கே இல்லை, மனம் என்ற ஒன்று இங்கே இருக்கிறது. சரி, இப்பொழுது தொடர்ந்து ஆள் மனதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ரொம்ப விரிவா போனோமா அது அப்படியே போய் கொண்டிருக்கும். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, வேண்டுமென்றால் வருட கணக்கில் அதோட விளக்கங்கள் நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அது போய்கொண்டே இருக்கும். ஆனால் நமக்கு தேவையான அளவிற்கு எல்லாவற்றிற்கும் காரணம் நீங்க தான் குரு சொல்ல வரவில்லை, உங்கள் மனமே சொல்கிறது. இது ப்ரூவ் பண்ணிருக்க எவிடன்ஸோட, அதாவது ஆதாரபூர்வமாக நம் மனம் அப்படிதான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்று. சரி, அது உண்மையா இல்லையா என்றால் இப்போ சொல்லி வரக்கூடிய அந்த விளக்கங்கள் மூலமாக நீங்களே ஒரு அளவு ஏறக்குறைய நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரி, இந்த ஆள் மனதிற்கு எதையும் வாங்கி கொண்டு தான் இருக்கும். அவைகளை தடுக்க யாராலையும் முடியாது. நல்லவை கெட்டவை எல்லாம் நீங்க பார்க்கறீங்க, கேட்கறீங்க. இவைகள் மூலமா உங்க ஆள் மனம் அதை பற்றி வாங்கி கொண்டே தான் இருக்கும். உங்க ஆள் மனதில் அது பதிவாகி கொண்டு தான் இருக்கும். ஆள் மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது. சரி, இது எப்பொழுது இருந்து இந்த ஆள் மனதில் உள்ள பதிவுகள் தான் நம்ம வாழ்க்கையிலே நீங்க இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் இந்த ஆழ்மனம் தான். எப்படி என்று பார்ப்போம். பொழுது நீங்கள் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது, அதாவது சின்ன வயதில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய மனம் இப்பொழுது சயின்டிபிக்கா ஒரு குழந்தை தாயோட வயிற்றில் இருக்கும் போதே அந்த குழந்தை தாயோட எண்ண உணர்வுகள் அனைத்துமே அந்த குழந்தைக்கு போகின்றது என்று சயின்டிபிக்காக ப்ரூவ் பண்றாங்க. அதை நம்ம விட்டு விடுவோம். குழந்தை வளர்ந்து வர்ற விஷயத்திலிருந்து எடுத்துக்கொள்வோம். அவ்வளவு தூரத்துக்கு நம்ம அந்த அளவிற்கு நம்ம போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சரி, விவரம் தெரிந்த வயதில் இருந்து, ஓகே, ஒரு 4 வயது 3 வயது பேச தொடங்குகின்றீர்கள். பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தாய் தந்தையர்கள் என்ன சொல்றாங்களோ, என்ன பேசுறாங்களோ, அதுதான் அந்த பதிவுகள் தான் அந்த குழந்தைக்கு போகின்றது. இந்த தாய் தந்தையர், தாயோ தந்தையரோ என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்படியே அந்த பள்ளி பருவம் போகும் வரை தாய் தந்தையரோட பதிவுகள் அந்த ஆழ்மனம் வாங்குது. அதை பார்க்குறேங்க, அதை கேட்கும் பொழுது அந்த ஆழ்மனதில் பதிவாகுது. சிறு பிராயத்திற்கும் முதலில் தாய் தந்தையர்கள், அப்புறம் கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள், வீட்டில் யாரா இருக்காங்களோ அவர்களோட பதிவு மட்டுமே முதலில் பதிவாகிறது ஆழ்மனதில். அதற்கான செயல்பாடுகள் தான் அந்த குழந்தையும் இருக்கும். அதுக்கேற்றாப்புல தான் அது விளையாடுறது, அதோட குணதிசயங்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னா அது தாய் தந்தை என்ன பேசும் அதே வார்த்தையை தான் பேசும். புதிதாக அதுக்கு எதுவுமே பேசாது. அது வீட்டில் என்ன தாய் தந்தையர்கள் பேசுறாங்களோ, வீட்டில் அவங்க மூத்தவர்கள் யாரும் இருந்தாங்களா அல்ல சகோதரிகள் யாரும் இருக்கா, அவங்களுடைய அந்த மூத்தவர்களோட பேச்சுகளை மட்டுமே ஒரு அண்ணனோ தங்கையோ இருந்தால் அவர்கள் பேச்சை தான் கேட்கும், அல்ல தாய் தந்தையர்களோட பேச்சை கேட்கும். அதே தான் அது நடந்து கொண்டிருக்கும். அதுக்கேற்றால் தான் அந்த குழந்தை விளையாடுவதிலிருந்து பேசுவதிலிருந்து எல்லாமே அமைந்திருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வரும்பொழுது பள்ளிக்கூடத்துக்கு போகின்றார்கள். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆசிரியர்களுடைய கருத்து பதிவுகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு. ஆசிரியர்களோட கருத்து பதிவு கூட பிள்ளைகளோடு சேரக்கூடிய நண்பர்களுடைய கருத்து பதிவுகள் அங்கே சேர்க்கிறது. இதுவரை தாய் தந்தையரோட கருத்து பதிவு மட்டுமே இருந்த குழந்தைகள் அங்கே போகும்பொழுது, பள்ளிக்கூடத்தில் போகும்போது ஆசிரியரோட கருத்து பதிவு. ஒரு ஆசிரியர் ஒரு கணக்கை தவற போட்டார்னு வைங்களேன், ஒரு தவற சொல்லிட்டாரு, ஏதோ ஒரு கவனக்குறைவாக தவற போட்டாரு. தாய் தந்தையருக்கு என்ன சொன்னாலும் கேட்காது பிள்ளைங்க. எல்லா வாத்தியார் இதுதான் போட்டாரு, இதுதான் ஒரு சரியான கணக்குன்னு திரும்ப அந்த வாத்தியார் சொன்னாதான் அது கேட்கும். மனம் ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து பதிவுகளை ஏற்றுக்கொள்கிறது. இப்படிதான் ஆள் மனம் ஆரம்பம். நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படுவதற்கு இப்படித்தான் அந்த கருத்து பதிவுகள் தான் காரணமாக இருக்கிறது. அதன் பிறகு பள்ளி பருவம் என்று எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து நீங்கள் பள்ளி படிப்பு முடிக்கும் வரை அந்த ஆசிரியரோட கருத்து பதிவும் உங்களுடைய நண்பர்களுடைய கருத்து பதிவுகளுமே அங்கே முக்கிய காரணமாக இருக்கிறது. அதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்ல, நீங்கள் சுயமாக உங்களை வாழ்க்கையில எப்படி நீங்கள் இருக்க வேண்டும், எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றீர்களோ அந்த சிந்தனையும் அந்த எண்ணங்களையும் உங்கள் மனம் வாங்கி அதையும் செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. இது எல்லாமே ஆள் மனம் வாங்கி அதுக்கேற்றாப்புல தான் உங்கள் மூவ்மெண்ட்லாம் இருக்கும். உங்களோட வாழ்க்கை திட்டங்கள், லட்சியங்கள், முயற்சிகள், நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகள் எல்லாமே உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றாற்போல் தான்
இருக்கும். அதை தவிர்த்து இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப ஆழ்மனம் அதை வாங்கி அதுக்கு ஏற்றாற்போல் தான் செயல்பட்டு கொண்டு இருக்கும். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து எத்தனை வயது வரை, இப்போ Form 5 Form 6 வரையும் படிக்கிறீங்க, அதுக்கு உள்ள வரையும் உள்ள நண்பர்கள், ஆசிரியர்களோட கருத்து பதிவுகள், சேரக்கூடிய நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க ஆள் மனதில் பதியும். அதுக்கேற்ற நல்ல குணங்கள்லாம் இருக்கும். அதே ஒரு தீய நண்பர்களோடு நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்க கூட இருக்கிறவர் சரியில்லைன்னா அவங்களுடைய குணங்கள் உங்களுக்கு வரும்போது நீங்களும் தீயவர்கள் ஆவீர்கள். நல்லவர்களா இருந்தா உங்களுக்கும் அந்த நல்ல குணங்கள்லாம் வரும். அதன் பிறகு அப்புறம் நீங்க அங்க இருந்து யூனிவர்சிட்டிக்கு போறீங்க, அல்ல காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு போங்க, அங்கே புது நண்பர்கள்லாம் வருவாங்க. அந்த ஆசிரியரோட அந்த லெக்சரோட கருத்து பதுவும் அங்கே இருக்கக்கூடிய புது நண்பர்களுடைய பழக்க வழக்கம் அது பதுவாகிறது. இப்படி வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்து எல்லாமே உங்க மனதில் ஆழ் மனதில் உள்ள பதிவுகள் தான் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கு. இதை தவிர்த்து இன்னும் ஆழ்மன பதிவு எப்படி எல்லாம் உண்டாகிறதுன்னு சொன்னா, குடும்பத்தில் ஒரு மூத்தவர் ஒருத்தர் இருப்பாரு, ஒரு அங்கிள்னு சொல்லி இருப்பாரு. அவரு கொஞ்சம் படிச்சிருந்தா அவரு பேச்சு அப்புறம் கேட்க சொல்லுவாங்க. அவரு போதிக்கிறதெல்லாம் அது உங்களுக்கு ஏறும். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அவர் பேச்சை நீங்க கேளுங்க, அவர் தான் குடும்பத்தில் மூத்தவர், அதனால அவர் பேச்சு நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னா அந்த கருத்து பதிவு உங்க மனதில போட்டுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நீங்க இருக்கும். இல்ல எங்க அவர் மாமா சொன்னாரு, அல்லது இன்னும் யாராவது உறவினர், அவர் ரொம்ப நம்ம உறவினர் ஒருத்தர் சொன்னாரு, அவர் சொன்னது மாதிரி தான் நாங்க நடப்பேன் அப்படின்றது அந்த ஆழ்மனம் ஏற்றுக்கொண்டால், அதுக்கேற்றாப்புல உங்க சிந்தனை செய்து நீங்க ஏற்றுக்கொண்டால் அதுக்கேற்றாப்புல உங்களிடத்தில் அந்த மாற்றங்கள் எல்லாம் உருவாகும். இதையும் தவிர்த்து இன்னும் ஆழ்மன பதிவு எப்படி உண்டாகுதுன்னா, சினிமா பார்ப்பது, தொலைக்காட்சியில் படம் பார்ப்பது, இவைகள் அனைத்துமே ஆழ்மன பதிவுகளை உண்டாக்கும். பாடல் கேட்பது, நல்ல பாடல் கேட்டா நல்ல சந்தோஷமா இருப்பீங்க. சோகமான பாட்டை கேட்டுடுவாங்களா அந்நடம், உங்க மனம் எப்படி மாறுது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுக்குதான் இந்த விஷயங்கள் எல்லாம் அறிந்து கொண்டுதான் ஆழ்மனம் இப்படியெல்லாம் செயல்படுகிறது. இப்படியெல்லாம் ஆழ்மனதை வைத்து நாம் இயக்கி நாம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய முடியும் என்பதை அறிந்து கொண்டுதான் பயிற்சிகள் நடக்கின்றன. பல பாடல்கள் போடுவாங்க. சந்தோஷமான பாட்டு கேட்டீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க. சோகமான பாடல் போட்டா வீடு வரை உறவுன்னு பாட்டு கேட்டு பாருங்க, எவ்வளவு சோகமா இருக்கும். அது வீடு வரைன்னா அப்ப ஒண்ணுமே இல்லையா நமக்கு வாழ்க்கையில அப்படின்னு ஆயிரும். அது போல நல்ல மகிழ்ச்சியான பாடல் கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த உற்சாகமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அதனால் நான் இங்க சொல்ல வருவது என்னென்றால், ஆழ்மனம் அதோட தன்மையில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். சரி, இந்த ஆழ்மனம் இன்னும் எப்படிதான் நமக்குள்ளே இருந்து செயல்படுகிறது என்றால், நாம உடல் ரீதியாக கூட நம்ம ஆழ்மனத்தின் செயல்படை அறிந்து கொள்ளலாம். நாம் இரத்த ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்றது ஆழ்மனம். நாம் சுவாசிக்கக்கூடிய சுவாசத்தை கண்ட்ரோல் பண்றதும் ஆழ்மனம். இறுதிய துடிப்பை கண்ட்ரோல் பண்றதும் ஆழ்மனம் தான். ஆனால் வெளிமனம் என்பது நாம் தூங்கினால் அதுவும் தூங்கிவிடும். நினைவு மனம், நினைவு இருக்க மனம் இருக்குல்ல, அது நீங்க தூங்கினா அது தூங்கிடும். ஆனா ஆழ்மனம் தூங்கவே தூங்காது. வெளிமனம் என்பது தூங்குச்சுன்னா நீங்க தூங்கினா அதுவும் தூங்கிடும். ஏன்னா வெளிமனம் பார்வை எதுவுமே இல்லை, வேற சிந்தனைகள் இல்லை. நான் ஆழ்மனம் எப்பொழுதுமே விழித்துக் கொண்டுதான் இருக்கும். அதுபோல இந்த தொலைக்காட்சி பார்ப்பது, பாடல்கள் கேட்பது, இதன் மூலமாகவும் ஆழ்மன பதிவு செய்யும். அது தவிர்த்து வெளியூருக்கு போறீங்க, இயற்கைகளை பார்ப்பது, ஒரு இயற்கையான காட்சிகள், நல்ல காட்சிகளை பற்றி நல்ல விஷயங்கள் உங்க ஆழ்மனதில் இருக்கும். தேவையில்லாத விஷயத்தை பார்த்தீங்கன்னா, எந்த விஷயமாக இருந்தாலும் ஆழ்மனதின் ஆற்றல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுவாக இருந்தாலும் அது அப்படியே அந்த ஆழ்மனதில் பதிவாகும். அது தடுக்கவே முடியாது. அதனால் இவைகள் அனைத்துமே செயல்பட்டு கொண்டு இவைகள் அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அந்த திட்டங்கள், நீங்க போட்டிருக்க திட்டங்கள் எல்லாமே நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்க மனதில் நீங்கள் ஏற்கனவே ஏற்படுத்தி கொண்ட பதுவாகி இருக்கக்கூடிய எண்ணங்களும் கருத்துகளும், மனம் என்ற நிலத்திலே நீங்க விதைத்திருக்கும் கருத்து என்ன விதைகள் கேட்டால்தான் உங்க வாழ்க்கை இப்போது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதுதான் உண்மை. இந்த வாழ்க்கையை இப்ப இதை எதற்கு இந்த மனதை பற்றி நான் ஒரு அளவு நிறைய மனதை விட்டு முழுமையான விளக்கம் நான் கொடுக்கவில்லை. ஒரு அளவு பேசிக், அதாவது அடிப்படை விஷயம் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். எதற்கு இந்த பயிற்சி இப்ப சினிமா பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லவில்லை. எல்லாமே நாம் வாழ்க்கையில இறைவன் வாழ்க்கையில படிச்சிருக்கோம் அனைத்தையுமே அனுபவிப்பதற்கு தான் படிச்சிருக்காரு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். ஒரு கலை நிகழ்ச்சி பார்க்குறோம், எதுக்கு? ஒரு என்டர்டைன்மெண்ட்காக பார்க்குறோம். ஒரு பாடல் பார்க்குறோம், படம் பார்க்குறோம், எதா இருந்தாலும்
எது நன்மை தீமை என்பதை நீங்களே யூகித்து புரிந்து நீங்கள் அது முடிவு பண்ணி நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம். அந்த நிலையிலே நீங்கள் இருந்தீர்கள் என்றால் பாதிப்புகள் என்பது குறைந்துவிடும். சரி, இதுவரை வாழ்க்கையில இந்த சிறு பிராயத்திலிருந்து உங்க ஆழ்மன பதிவு பல தவறான விஷயங்களை பதிவு செய்திருக்கோம், தேவையில்லாத விஷயங்களை பதிவு செய்திருக்கோம், மன வேதனை, விரக்தி, கவலை கொடுக்கக்கூடிய விஷயங்களை பதிவு செய்திருக்கோம். எது எப்படி இருந்தாலும் இந்த விஷயங்கள் சமயம் பார்த்து ஆழ்மனம் எப்பொழுதுமே உங்களுக்கு அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த வேலைகளில் அது வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. உங்களை மனதை போட்டு வேதனைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாது, திடீர்னு அது சம்பந்தமா வரும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆமா, இத்தனாவது வயசுல எனக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருந்துச்சு, மனசை வேதனை இருக்கும். நீங்க உங்களை அறியாமலே நீங்க வேதனைக்குள்ளாகி விடுவீர்கள், கவலைக்குள்ளாகி விடுவீர்கள். அந்த கவலைகளை, அந்த வேதனைகளை நீங்கள் வெளியாக்குவதற்கான பயிற்சி தான் அடுத்த பயிற்சி. ஆழ் மனதோடு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்வதனால், உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்வதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மிக சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும், சிறப்பாக வாழ முடியும். எண்ணத்தை மாற்றிக்கொள்வதனால் உங்க வாழ்க்கையை சிறப்பாக வாழக்கூடிய வழிகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உங்க வாழ்க்கையில இதுவரை ஏதாவது பாதிப்புகள் இருந்தால், அது என்ன மாதிரியான பாதிப்புகள் இருந்தாலும் அதை எப்படி வெளியேற்றுவது? இப்ப மனம் என்று நீங்க பார்க்கும் பொழுது இப்பொழுது வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் காரணம் என்பது முதலில் நாம் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு கிரகங்கள் பற்றி நினைப்பதோ, இறைவனை பற்றி வழிபாடு செய்வது, இறைவனால் தான் நமக்கு பாதிப்புகள், கிரகனால் பாதிப்பு, வேற வேற வழியிலே நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி பிறகு அதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கலாம். முதலில் நம்ம கிட்டே இருக்கிறது குறைகள், பாதிப்புகள் இருக்கிறது, இவைகளை நீங்கள் அகற்றிக் கொள்ள வேண்டும். முதலில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நீங்க மகிழ்ச்சியாக வாழ்கின்றீர்களா, அல்ல மகிழ்ச்சியற்ற நிலையில் வாழ்கின்றீர்களா, துன்பகரமான வாழ்க்கையில் வாழ்கின்றீர்களா, பல பிரச்சனைகளுக்கு இடையில் வாழ்கின்றீர்களா, அல்லது உங்களை நீங்க நினைக்கின்றீர்களா நான் இங்கே அழகாக இருக்கின்றேன், அல்லது அழகற்ற நிலையில் தான் நான் வாழ்ந்துகிட்டு, யார் பார்த்தாலும் என்னை இப்படித்தான் நினைக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இப்பொழுது உள்ள வாழ்க்கைக்கு இதற்கு மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, துன்பகரமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எந்த நிலையில் நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இதற்கு பல காரணங்களை நினைப்பார்கள், பல காரணங்களை காட்டுகின்றார்கள். முதலாவதாக என்ன சொல்லணும்னு சொன்னா இறைவனை சொல்வார்கள். இறைவன் என்ன படைச்சிட்டாரு, இந்த மாதிரி என் தலையில எழுதிட்டாங்க, அதனாலதான் நான் இப்படிலாம் என்னோட வாழ்க்கை அமைஞ்சு போய்விட்டது என்று சொல்வார்கள். அடுத்தபடியாக என்ன சொல்லுவாங்க, என்னோட கிரகங்கள்லாம் அப்படி இருக்கு, எனக்கு எப்ப பார்த்தாலும் சனீஸ்வரர் பிடிச்சிக்கிறாரு, சனீஸ்வரர் போனா ராகு வந்துடுறாரு, ராகு போனா அப்புறம் கேதுவோட ஆட்சி வந்தது, இப்படி ஏதாவது கிரகங்கள் மேல் பழிய போட்டுக்கொண்டே அப்படியே அவர் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சில தீய சக்திகளால் நான் பாதிக்கப்படுகின்றேன் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். சரி, இவைகள் அனைத்துமே நாம் உண்மையாக இருக்கலாம், அல்ல இல்லாமல் இருக்கலாம். இவைகளை நாம் தற்சமயத்துக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு இங்க மனதின் அடிப்படையிலே என்ன சொல்ல வருகின்றார்கள், அதாவது மன தத்துவ ரீதியாக சைக்காலஜி மூலமாக இங்கே என்ன சொல்ல வருகின்றார்கள் என்று பார்ப்போமானால், நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு, வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் தான் முழுக்க முழுக்க காரணமாக இருக்கின்றோம் என்பதை ஆதாரபூர்வமாக வெட்ட வெளிச்சமாக எடுத்து சொல்கின்றார்கள் மன தத்துவ மூலமாக. இது எப்படி என்றால், மன தத்துவம் என்று சொல்லும் பொழுது இரண்டு சொல் அங்கே சம்பந்தப்பட்டிருக்கிறது, ஆனால் உண்மையில் ஒன்றுதான். மனம், மன தத்துவம், மனதின் உண்மை, மனம் எப்படி ஒரு இடத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போம். இந்த மனம் என்று சொல்லும் பொழுது முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒவ்வொரு மனிதராக பிறந்தவர்கள் அனைவருமே உடல் உறுப்புகள் முதலில் எல்லாமே சரியான முறையிலே, ஒழுங்கான முறையிலே இருக்க வேண்டும். அது மிக மிக மிகப்பெரிய ஒரு விஷயம். முதலில் நம் உடல் உறுப்புகள் அனைத்தும் குறை இல்லாமல் பிறப்பது, குறை இல்லாமல் இருப்பது ஒன்று. அடுத்த நிலையில் நாம் உடலில் இருக்கக்கூடிய ஐம்புலன்கள் சரியாக இருக்க வேண்டும். ஐம்புலன்கள், இந்த ஐம்புலன்கள் என்று சொல்லும் பொழுது கண், காது, மூக்கு, வாய்,
தொடும் உணர்வு, இவைகள் சரியான முறையில் நமக்கு இருக்க வேண்டும். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை விட முக்கியமாக குறை இல்லாமல் இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, புலன் உறுப்புகள். புலன் உறுப்புகள் சொன்னா நம்ம காதுக்கு பின்னால இருக்கக்கூடிய, இப்ப காதுன்னு சொன்னா வெறும் வந்துட்டு காது, 2 காது இருப்பதனால் நாம் பேசுவதை நம்ம கேட்கிறோம், கேட்டது மூளைக்கு எடுத்து செல்கின்றது என்று நாம் நினைக்கின்றோம். வெறும் காதின் அமைப்பை மட்டும் வைத்துக்கொண்டு அது நடைபெறுவதில்லை. காதுக்கு பின்னால் உறுப்பு என்ற ஒரு நிலை இருக்கிறது, புலன் உறுப்பு. அந்த அவைதான் நரம்பு இயக்கத்தின் மூலமாக மூளைக்கு கொண்டு செல்கிறது. அதே போல் நாம் நாக்கின் மூலமாக சுவையை எடுத்துக்கொண்டு போவதும், நாம் சுவாசிக்கக்கூடிய மூக்கின் மூலம், இவைகள் பின்னணியில் புலன் உறுப்புகள் செயல்பட வேண்டும். சிலருக்கு 2 காதுகளும் நல்லா தான் இருக்கு, வெளியே பார்த்தா 2 காதுகள்லாம் நல்லா தான் இருக்கு, பார்க்க காதுலாம், ஆனா ஒரு 2 காதுமே கேட்காது. புலன் உறுப்புகள் அங்க செயலற்று இருக்கும். அது மாதிரி சிலர் கண்ணு திறந்து தான் இருப்பாங்க, பார்த்தா அவர் கண்களுக்கு தெரியாது. கண் உறுப்பு, அந்த புலன், கண்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த புலன் உறுப்புகள் செயல்படாது. நரம்பு இயக்கங்கள் அங்கே முறையாக இயங்குவது கிடையாது. அவன் கண் பார்வை இல்லாமல் போய்விடும். இந்த மாதிரி இந்த உடல், அடுத்து நம்மளுடைய ஐம்புலன்கள், புலன் உறுப்புகள், அதன் பிறகு பிரெயின், நம்மளுடைய மூளை. மிக மிக முக்கியமான ஒரு இதை அடுத்து மிக உயர்ந்த நிலையிலே செயல்பட்டு கொண்டிருப்பது பிரெயின், மூளை. இந்த மூளையை வைத்துக்கொண்டு சயின்டிபிக்காக அதாவது ரைட் லெப்ட் பிரெயின் என்றெல்லாம் சொல்கிறேன். இங்கே நம் மனம் என்ற நிலையில நான் இங்கே விளக்கம் கொடுக்கின்றேன். மூளைக்கும் மனம் என்ற நிலைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, மனம் என்றால் என்ன அப்படின்று நாம் மிக சுருக்கமாக, ரொம்ப விரிவாக நான் இங்கே சொல்லிக் கொண்டு வரவில்லை, மிக சுருக்கமாக புரியும் அளவிற்கு இதை புரிந்து கொண்டால் போதும். இதற்கு மேல நம்ம மன தத்துவத்தை எல்லாம் படிச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை அந்த பேசிக் அடிப்படை விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டாலே போதுமானது. உங்களுக்கு உங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம், சுலபமாக இருக்கும். அடுத்து மூளையை விட பலம் வாய்ந்தது மனம், ஆழ் மனம். ஆழ் மனதை விட சக்தி வாய்ந்தது யோக சக்தி. அதைத்தான் ஆத்ம சக்தி என்று சொல்கின்றோம், குண்டலினி சக்தி என்று சொல்கின்றோம், இறைவனால் அளிக்கப்பட்ட சக்தி. இது ஒன்றுக்கொன்று தொடர்புள்ள நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆழ்மனம் என்று சொல்லும் பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய எந்த சிந்தனையாக இருந்தாலும் இந்த ஆழ்மனதை முதலில் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. மனதை மனம் என்றால் ஒன்றுதான், ஆனால் அது விளக்கத்திற்காக 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வெளிமனம், மற்றொன்று உள்மனம். இந்த வெளிமனம் என்று சொல்லும் பொழுது நனவு மனம் என்று சொல்லலாம். நனவு மனம், நனவு மனம்னா இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், வெளியிலே நீங்கள் பார்த்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருப்பதெல்லாம் வெளிமனத்தின் செயல்பாடு என்று சொல்லலாம். ஆழ்மனம் என்பது நமக்குள்ளே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனம். இந்த ஆழ்மனதின் செயல்பாடு, ஆழ்மனம் மிக மிக சக்தி வாய்ந்தது. ஆழ்மனம் என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது. இந்த ஆழ்மனதிற்கு அறியாத விஷயங்களே கிடையாது. வெளி மனதில் என்னென்ன பதிவாகிறதோ அவைகள் அனைத்துமே ஆழ் மனதிற்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல ஆழ் மனதில் நமக்கு பதியக்கூடிய பதிவுகள் அனைத்துமே வெளி மனதோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது. ஆக இந்த மனம் என்பது ஒன்றுதான், ஆனால் அது 2ஆக பிரிக்கப்பட்டு நாம் பேசும் பொழுது, விளக்கம் சொல்லும் பொழுது 2ஆக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுகிறது என்றால், ஒரு கடலில் இருக்கக்கூடிய ஒரு கடலை எடுத்துக்கொள்வோம். கடலில் இருக்கக்கூடிய ஒரு பாறைக்கல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே. அங்கே வெளியிலிருந்து நீங்க பார்க்கும்பொழுது மேல் மட்டத்தில் ஒரு சிறு அளவு தெரியும், ஆனா 3/4 உள்ளே இருக்கும் தண்ணிக்கு. இதை தடுத்து நிற்பது, அதை 2ஆக பிரித்து காட்டுவது தண்ணீர். அதே போல்தான் மனம், வெளிமனம் ஆழ்மனம் இரண்டும் ஒன்றுதான். அதை பிரித்து வைத்திருப்பது, நாம் தடுத்து வைத்திருப்பது மனம் என்ற ஒரு நிலைதான். அவ்வளவுதான். வெளிமனம் ஆழ்மனம், நம்மளுடைய எண்ணம் தான் அதை பிரித்து வைத்திருக்கிறது, வேற எதுவுமே கிடையாது. என்ற மனம் என்பது ஒன்றுதான். சரி, இந்த ஆழ்மனதை பற்றி நாம் அறிந்து கொண்டால் நாம் வாழ்க்கையிலே, நாம் இப்பொழுது வாழக்கூடிய வாழ்க்கைக்கு முக்கிய காரணமாக நாம் தான் இருக்கின்றோம் என்பது தெரிய வரும். இறைவன் உண்மைதான், இறை சக்தி என்பது உண்மைதான், இறை வழிபாடு, நம்பிக்கை, கிரகங்கள், அதெல்லாம் பிறகு பார்ப்போம். முதலில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய
நம்மளுடைய செயலுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய பாதிப்புக்கு நாம் எந்தெந்த வகையெல்லாம் காரணமாக இருக்கின்றோம் என்பதை தெரிந்து அவைகளை நாம் அகற்றி கொண்டால் சிறப்பாக இருக்க முடியும், சிறப்பாக வாழ முடியும். இந்த ஆழ்மனம் என்பது எப்படி என்று சொன்னால், நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கும்போது உங்கள் நேரடியாக அந்த விஷயம் உங்கள் மூளைக்கு போகிறது. மூளைக்கு சென்று உங்க பிரெயினுக்கு போது அங்கிருந்து யோசித்து ஒரு முடிவு எடுத்தவுடன் ஆழ்மனம் அதை வாங்குகிறது. இந்த ஆழ்மனதிலிருந்து அந்த விஷயமாகப்பட்டது பிரபஞ்சம் என்ற நிலைக்கு போகிறது. பிரபஞ்சத்துக்கு போய் நமக்கு தேவையான விஷயங்களையும் எண்ணங்களும் நமக்கு என்ன வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமோ அவைகள் அனைத்துமே இந்த ஆழ்மனதின் மூலமாக வெளியே சென்று இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு பல விஷயங்களை நமக்கு மீண்டும் இங்கே நமக்கு கொண்டு வருகிறது. குறிப்பிட்ட காலங்களில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்குள் கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த ஆழ்மனதிற்கு உண்டு. ஆனால் இங்கே இந்த ஆழ்மனதோடு நம்ம நிறுத்தும் பொழுது தான் அந்த சைக்காலஜி என்று சொல்லப்படுகின்ற பல பயிற்சிகள் எல்லாம் இந்த ஆழ்மனதோடு முடிந்து விட்டது. அந்த விஷயம் எல்லாமே ஆழ்மனது அடிப்படையில் தான் அனைத்து உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளும் ஆழ்மனதின் அடிப்படையில் தான் நடக்கிறது. ஆனால் இங்கே அதற்கு மேலும் யோக சக்தி என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆழ்மனதை மட்டும் நாம் வைத்து நாம் செய்யக்கூடிய பயிற்சியின் மூலமாகவும் அல்லது யோக சக்தியின் மூலமாக துணை கொண்டு செல்வதற்கும் உள்ள வேறுபாடு வித்தியாசங்கள் என்ன டிஃபரண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, யோக சக்தி மூலமாக நடைபெறக்கூடிய விஷயங்கள் மிக சுலபத்தில், அதாவது ஆழ்மனதை பயன்படுத்தி செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே சயின்டிபிக்கா சைக்காலஜி முறையாக செய்யக்கூடிய அனைத்தையுமே இந்த ஆழ்மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இந்த யோக சக்திக்கு இருக்கிறது. யோக சக்தியோட துணை கொண்டு நீங்க செய்வோம் மிக சுலபத்திலே மிக விரைவிலே நீங்கள் அதை செய்ய முடியும். உதாரணத்துக்கு ஒரு சைக்காலஜி படிச்சவங்க ஒரு ஆழ்மனதை பயிற்சி செய்யறாங்கன்னு வைங்க, அவர்களோட நீங்களும் இருவரும் உட்கார்ந்து நீங்க அதே விஷயத்தை உங்களுக்கு செய்றீங்க அவங்களும் செய்றீங்கன்னா அவங்க ஒரு 100 நாள் தக்கெட் பண்றதை நீங்கள் முடிந்த அளவு ரொம்ப ஸ்பீடா பண்ணா கூட ஆக லேட் ஆனா கூட ஒரு 21 நாள்லயே அது சக்சஸ்ஃபுல் பண்ணக்கூடிய நிலையை உங்களுக்கு உருவாக்கும். அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. யோக சக்தியின் மூலமாக ஆழ்மனதின் செயல்பாட்டை நாம் ஆழ்மனதை பயன்படுத்துவதும் யோக சக்தியோடு அது இணங்கி அது ஒன்று கலந்து செயல்படக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு ஃபாஸ்டா செயல்படும். அதற்கு நிறைய விளக்கங்கள் சொல்லலாம், எவிடன்ஸா சொல்லலாம், அதுக்கு ஒரு ஆதாரபூர்வமாகவே சொல்லலாம். அது அதை பற்றி நம்ம பேச போனோம்னு சொன்னா அப்படியே நீண்டு கொண்டே போகும், அது டைம் இருக்காதுங்க. இப்பொழுது நான் மிக மிக சுருக்கமாகவும் அதே நேரத்தில் ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே, ஓரளவு உங்களை பற்றி புரிந்து கொண்டால் போதும் என்ற நிலையிலே இங்கே நான் இதை வழங்கி கொண்டிருக்கின்றேன். இதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே, அதனால நேரடியாக இந்த விஷயத்துக்கு வரும். அதை விட்டு பிறகு அதை பற்றி அப்படி வாய்ப்பு கிடைத்தால் நான் அதை பற்றி மீண்டும் நான் வித்தியாசங்களை பற்றி நம்ம சொல்லலாம். அடுத்து தொடர்ந்து பயிற்சி போவதற்கு முன்பாகவும் அல்ல பயிற்சி அடுத்தடுத்து பயிற்சியிலே அதை பற்றி பார்ப்போம். சரி, இப்பொழுது மூளைக்கு நம்ம போகிறது. நம்ம எந்த சிந்தித்து கற்பனை செய்து நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்க முடிவு பண்ணவுடன் உங்கள் ஆழ்மனம் வாங்குகிறது. ஆழ்மனம் வாங்கி அதை இப்ப இங்கே பயிற்சி யோக சக்தியின் மூலமாக அது ஒன்று கலந்த நிலையிலே அது செயல்படும். நீங்க என்ன தேவைப்படுகிறதோ என்ன விரும்புகின்றீர்களோ அவைகளை உங்களுக்கு பெற்று தருவதற்கு இறைவன் அருளால் இந்த ஆழ்மனம் உங்களுக்கு அந்த நிலையை உருவாக்குகிறது. இதுதான் ஒரு விஷயம். சரி, ஆழ்மனம் என்பது என்னன்னு சொன்னீங்கன்னா, நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் எப்பொழுது ஆழ்மனத்துக்கு போய்விட்டதோ மனம் என்று அப்புறம் அதை பற்றி நம்ம பார்ப்போம். மனம் சொல்றாரு, அது என்னதான் அப்படின்றது ரொம்ப பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அது புரியாத நிலையில் இருக்கு. அதை பற்றி நான் சொல்கின்றேன். எப்பொழுது நீங்கள் சிந்தித்து ஒரு முடிவு பண்ணுகின்றீர்களோ அப்பொழுதே ஆழ்மனம் வாங்கி விட்டது என்றால் அதன் பிறகு இந்த ஆழ்மனதுக்கு சென்ற பிறகு உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய கருத்து, உங்களுடைய திட்டம், உங்களுடைய முடிவு மாற்றப்படாது. ஆழ்மனதுக்கு சென்றுச்சோ அது என்ன நீங்க ஆழ்மனதுக்கு சென்றுச்சோ அதை அப்படியே அதை நடத்தி வைப்பதும் வெளிப்படுத்துவதுதான் ஆழ்மனதின் செயல்பாடு. பிரெயினுக்கு மட்டும்தான் சிந்தித்து ஆராயக்கூடிய தன்மைகள் அனைத்துமே இருக்கிறது. நல்லவை கெட்டது ஆராயக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய அனைத்துமே பிரெயின்ல இருந்து தான் நடக்குது, மூளையின் மூலமாக தான் நடைபெறுகிறது. ஆனா ஆழ்மனதில் அது நடைபெறாது. ஆழ்மனம் எல்லா விஷயத்தையும் வாங்கி கொள்ளும், வாங்கி கொண்டு அது சமயம் பார்த்து அதை வெளிப்படுத்தும், சமயம் பார்த்து அது அந்த நிலைகளை உருவாக்கும். இதுதான் ஆழ்மனதின் செயல்பாடு. சரி, மனம் என்பது என்ன? இவ்வளவு நேரம் மனம் என்று வந்தோம் அல்லவா? இந்த மனம் எங்கே இருக்கிறது? மனம் என்றால் என்ன? இந்த மனம் எங்கே இருக்கிறது என்று ஒரு சிறு விளக்கத்தின் மூலமாக நாம் இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது குரு பேசிக் கொண்டிருக்கின்றேன்.
எல்லோரும் அதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். குரு என்ன பேசுறேன்றதை நீங்கள் கவனம் செலுத்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே எங்கிருந்தோ யாரோ உங்களை கூப்பிடுகின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அல்லது ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது, ஒரு மணி சத்தமோ ஒரு சங்கின் சத்தமோ ஏதோ ஒன்று கேட்கிறது. நீங்க குரு கிட்ட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அந்த சத்தமும் உங்கள் காதுக்கு எட்டுகிறது. கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, அந்த சத்தமும் உங்க காதுல விழுகிறது. அந்த ஓசையும் புலன்கள் வழியாக அந்த காதில் விழுகும் பொழுது புலன்கள் வழியாக உங்க மூளைக்கு செல்கின்றது. மூளையில் தெரிவிக்கிறது இந்த மாதிரி ஒரு சத்தம் வெளியில் இருந்து வருகிறது என்று. ஆனால் எந்த ஒரு மாற்றமும் உங்களிடத்தில் இல்லை. நீங்கள் உங்கள் கவனம் முழுதும் என்னிடத்தில் தான் இருக்கிறது. நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன் அதில் தான் உங்கள் கவனம் முழுதும் இருக்கிறது. அந்த ஓசையை பற்றியான அதில் எந்த ஒரு கவனமும் உங்களால் செலுத்த முடியவில்லை, செலுத்தவும் இல்லை. அப்ப ஏதோ ஒன்று அங்க குறைகின்றது, ஏதோ ஒன்று அங்க தேவைப்படுகிறது, ஏதோ ஒன்று இங்க இருக்கிறது குரு பேசிக் கொண்டு இருக்கிற இடத்தில். அப்ப அந்த ஒன்று குறைவதுதான் மனம் என்ற நிலை அங்கே இல்லை. அந்த மனம் என்ற நிலை அந்த ஓசை உங்க காது கெட்டும் பொழுது மனம் என்ற நிலை அங்கே இல்லை. ஆனா குரு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்க கவனம் முழுதும் இங்கே இருக்கிறது. மனம் என்ற ஒரு நிலை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் மனம். மனம் என்றால் நம்ம லயப்பட்டு எங்கே நம்ம லயப்பட்டு சிந்தித்து ஒரே மனதோடு அங்கு செயல்பட ஒரே எண்ணத்தோடு செயல்பட்டு அங்கே மனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் வெளியில் இருந்து வந்த விஷயங்களை நாம் மனது மூளைக்கு எட்டியும் அதை பற்றியான கருத்து கிடையாது, எண்ணம் கிடையாது, அதை பற்றி சிந்தனை எதுவுமே இல்லை. அப்ப மனம் ஒன்று, மனம் என்ற ஒன்று அங்கே இல்லை, மனம் என்ற ஒன்று இங்கே இருக்கிறது. சிந்தனை கேட்டீர்கள். சிந்தனையை வணங்கியவர் ஜிட்டோர் ஸ்ரீ குருஜி, மலேசிய ராஜயோக தியான இயக்கம், மலேசியா. पूज्याय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे नमतां कामधेनवे.